வெல்கம் டு இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ட்ரை குலோப் ஜாமுன். ஸ்வீட் ஸ்டாலில் மட்டுமே வாங்கி சாப்பிட்டு வந்த இந்த ட்ரை குலோப் ஜாமுனை வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்கிறேன். எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் 1+1 ஆஃபர் பேக்கில் வாங்கினது 2 பேக்கெட்டை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். 1/2 கிலோ அளவுள்ள சர்க்கரை, 6 ஏலக்காய், நெய் எடுத்துக்கணும். ஒரு பவுலில் 175 கிராம் அளவுள்ள 2 பேக்கெட் குலோப் ஜாமுன் மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸை கட்டிகள் இல்லாமல் உதுத்து விட்டுக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் அளவு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் அப்படியே சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கணும். தண்ணீர் கூட சேர்த்து பிசையலாம், ஆனால் பால் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அப்படியே சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு போல் அடித்தோ இல்லை அழுத்தியோ பிசையக்கூடாது. உருண்டைகள் செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே இருக்கட்டும். சுகர் சிரப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுள்ள சுகர் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் சிரப் அப்படியே இருக்கட்டும். உருண்டைகள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். உள்ளங்கையில் நெய் தடவிக்கங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் அழுத்தி உருட்டணும். உள்ளங்கை நடுவில் வச்சு இப்படி உருட்டும் போது விரிசல் வராது. இப்படி செய்கிறதுனால உருண்டைகளை ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் வரும். எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ சுகர் சிரப்பை பார்க்கலாம். நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு வந்துருச்சு. இதில் ஏலக்காய் பொடியை நுணுக்கி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குலோப் ஜாமுனுக்கு அதிக அளவு சுகர் சிரப் தேவைப்படாது. கட்டிகள் விழுகாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். உருட்டி வச்ச உருண்டைகளை ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துருக்கேன். ஆயில் மிதமான சூட்டில் இருக்கும்போதே உருண்டைகளை போட்டுடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணலன்னா மேல்புறம் மட்டும் கருகி போயிடும். உள்ளே வேகாமல் மாவாக அப்படியே இருந்துடும். மிதமான சூட்டில் ஸ்லோ குக் பண்ணணும். கரண்டியால் திருப்பி விடணும். இப்படி தான் ஃப்ரை பண்ணணும். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். சுகர் சிரப்பில் ஃப்ரை பண்ணி வச்ச ஜாமுன்களை சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்க சுகர் சிரப் வடிஞ்சிடும். 2 ஸ்பூன் சுகரை இது போல் 1-2 பவுடராக நுணுக்கி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜாமுன் மேலே போட்டு அப்படியே பரட்டி விடணும். இது போலவும் செய்யலாம், அல்லது ஜாமுன்களை போட்டு இது மாதிரி தட்டை சுழட்டினீங்கனாலே போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோட ஈஸியாக ட்ரை குலோப் ஜாமுனை வீட்டிலையே செய்துட்டோம். எல்லாராலும் ஈஸியாக செய்யக்கூடிய ஃபெஸ்டிவல் டைம் ஸ்வீட் இது. ஆல்ரெடி நம்ம சேனலில் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.